எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நகராட்சியில் இருக்குது. அறந்தாங்கி நகராட்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கு. இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கேன். இங்கே எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவுடையார் கோயில் இங்கே வந்திருக்கேன். ஒரு அற்புதமான கோயில். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கோயில் கட்டப்பட்டு மிக அற்புதமாக பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா உருவ வழிபாடு கிடையாது, அருவ வழிபாடு தான். மிக அற்புதமான கோயில், அற்புதமாக கட்டப்பட்ட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா, இது வந்து திருவாசகம் பாடப்பெற்ற இடம். மாணிக்கவாசகர் வந்து திருவாசகம் பாடினார்ல, அது இந்த இடத்துல தான் வந்து பாடினார். போக போக அதை பற்றி நான் சொல்லிட்டே இருக்கேன். இதை கோயிலுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே வந்த உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 மெயின் தூண்களில் 1000 கால் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், நுணுக்கமாக வந்து பண்ணப்பட்டிருக்கா. இது வந்து 10 அடுக்கு மொத்தம் கொண்டது. இது 10 அடுக்குகள் கொடுங்க காட்டு. இது மொத்தம் 10 அடுக்குகள், சரிங்களா? ஒரு அடுக்குக்கு 50 வீதம், கிட்டத்தட்ட 500. இதே மாதிரி இங்கே ஒரு தூண் இருக்குது, இது 500. மொத்தம் 1000 தூண்கள் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமாக கட்டப்பட்டிருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள வந்த உடனே இங்கே 2 வீரபத்திரர்கள், இங்கே வந்து இவங்களை கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம் இங்கே கோயிலுக்குள்ளே. உள்ளுக்குள்ளே வந்த உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இடது பக்கம், நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்தால் இடது பக்கம் வந்து மாணிக்கவாசகர் கோயில் வந்துருக்கு. இது வந்து புதுக்கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இதில் நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நிலைக்கு மேலே வந்துட்டு அந்த 27 நட்சத்திரங்களுக்கு உரிய அந்த இதை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எனக்குலாம் அந்த திருவோண நட்சத்திரம், அது அந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் உரியதை வந்து மேலே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ அற்புதமாகவே வந்திருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா மேலே பாருங்கள். உள்ளுக்குள்ளே போகக்கூடாது, அதனால் நான் காட்டலை. இது வந்து தமிழர் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக மிக மிக நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கும். அதுக்கான இதை நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போது இதை பாருங்கள், எவ்வளவு நுணுக்கமாக இதை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய சுண்டு விரல் வச்சுக்கோங்க, என்னோடய சுண்டு விரல் அளவு, இந்த சுண்டு விரல் அளவு ஒரு சிற்பத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுண்டு விரல் அளவு தான் இருக்குது, இந்த சைஸே பாருங்கள். நடன மங்கைகள் இது சுண்டு விரல் அளவு தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல.
இப்போது நீங்கள் அந்த மாணிக்கவாசகர் கோயிலை பார்த்துட்டு வந்தீங்க, அப்புறம் அந்த 27 நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, மேலே இங்கே உள்ளுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்கா, இதுக்கு பேர் வந்து கொடுங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுங்க காட்டுறேன், தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து கொடுங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பொற்கூரை அப்படின்ற மாதிரி. இது சிதம்பரத்தில் வந்து தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். ஃபோக்கஸ் ஆக மாட்டேதே. தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதில் கோடுகள் இருக்குது பார்த்தீங்களா? இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சுவாசிக்கிறோமோ அந்த சுவாசத்தை இந்த 21,000 அந்த இது இருக்குல்ல, அதை ஃபுல்லாக குறிக்கிற மாதிரி ஃபுல்லாமே கடைசி வரைக்கும் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே கேரளா இது எல்லாமே இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வுட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே முழுக்க கற்களால் பண்ணப்பட்டிருக்கு. சிதம்பரத்தில் வந்து தங்கத்தால் பண்ணியிருப்பாங்க. இது வந்து முழுக்க கற்களால் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நுணுக்கம் இருக்குது. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்குது. இங்கே ஒரு மண்டபம், நிறைய கல்வெட்டுகள் எல்லா இடத்துலையும் காணப்படுது. தமிழ் எழுத்துக்கள் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. சரி, இப்போ இந்த கோயிலோட வரலாறுக்கு வருவோம். இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டது. இதை கட்டியது மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகர். அந்த ஒரு மிகப்பெரிய அது ஒரு வரலாறு, நான் அதை அப்படியே சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேறு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம சோழன் அவருக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாயக்கர்கள் கட்டியிருக்கிறாங்க, மராத்திய மன்னர்கள் ஒவ்வொருத்தரை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் முக்கிய பங்கு வந்து மாணிக்கவாசகருக்கும். இன்னொருத்தர் யாருன்னா விக்ரம சோழனுக்கு வரும். விக்ரம சோழன் உங்களுக்கு தெரியும், இந்த மூவருலா அதில் வந்து வருவார். ஒட்டக்குத்திரையில் இருப்பார்ல, ஒட்டக்குத்திரை மூவருலா 3 பேரை பற்றி இருப்பார். அதாவது குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன், அப்புறம் விக்ரம சோழன். அவர்கள் அந்த காலத்தில் வந்து கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்த மாணிக்கவாசகர் அவர் பார்க்கணும். மாணிக்கவாசகர் திருவாசகம் வந்து எழுதியிருக்கிறாரு. திருவாசகம் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இந்த காணொலி பத்தாது. அவருடைய இந்த வரலாறு, இந்த கோயிலோட முழு வரலாறை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பண்ணி சின்னதாகவும் சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வந்து புரிஞ்சுக்கோங்க. திருவாசகம் 12 சைவ திருமுறைகளில் 8வது திருமுறையாக வந்து இருக்குது திருவாசகம் வந்து சொல்லலாம். திருவாசகம் 3 உரை அதில் வந்து வரும். தமிழர்கள் 3 உரை அப்படின்னு சொல்லுவோம். 3 உரை அப்படி என்னென்னா அப்படின்னா, கடவுள் மனிதனுக்கு சொன்னது வந்து திருவாசகம், கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். இது வந்து 3 உரை, மிக முக்கியமான நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை எழுதின மாணிக்கவாசகர் இங்கே தான் இருக்குது. அந்த ஒரு வரலாறு, அந்த கோயில் வந்து வரலாறு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பாண்டிய நாட்டில் வந்து இவர் இருக்கார், அமைச்சராக வந்து இருக்கிறாரு மாணிக்கவாசகர். சோழ நாட்டுக்கு வந்து அப்போ இருந்த சோழ மன்னனுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான குதிரைகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து செய்தி போகுது. அதை அறிஞ்சிக்கிட்ட மாணிக்கவாசகர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பாண்டிய மன்னர் என்ன செய்கிறாருன்னா, மாணிக்கவாசகர் வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறார். போய் இந்த குதிரைகளை வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து அனுப்புகிறாரு. வருகிறார். எங்கே வர்றாருன்னா, இப்போ இங்கே இருக்கிற அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து வர்றாரு. இந்த இடத்துல இங்கே வந்து வர்றாரு. குருந்த மரம், இந்த கோயிலோட தலைமரமும் குருந்த மரம் தான். இந்த இதுக்கு வர்றாரு. இங்கே வந்து சிவபெருமான் வந்து ஒரு குரு மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. அந்த மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்துருந்துட்டு இவர் பார்க்குறாரு. மாணிக்கவாசகர் வந்து இவரை பார்த்து கேட்குறாரு, உங்கள் கையில் என்னங்க இருக்குது அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, சிவஞான போதம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாரு. இவருக்கு தெரியும். இவர் கேட்குறாரு, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் இவருக்கு அதை வந்து போதித்து அவர் தீட்சையும் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவர் மாணிக்கவாசகர் வந்து அவரோட அமைச்சர் பதவியெல்லாம் துறந்துட்டு இவருக்கே வந்து இதாகிட்டார். சிவபெருமானுக்கே வந்துட்டு அது அடியார்னு சொல்லுவாங்களே, அதை வந்து மாறிட்டார். அவ்வளோ அற்புதமாக இருந்த இருக்கும். ஏன்னா திருவாசகம் நீங்கள் படிக்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் திருவாசகம் அறியான் ஒரு பழமொழி கூட ரீசெண்டாக இருக்குது. நீங்கள் திருவாசகத்துக்கே உருகலை அப்படின்னா நீங்கள் எந்த வாசகத்துக்கும் உருக மாட்டீங்க அப்படின்ற ஒரு பழமொழி உருவாகிற அளவுக்கு அந்த நூல்கள் வந்து எழுதியிருக்கும். இப்போ சரி, மறுபடியும் கம்மிங் டு த ஹிஸ்ட்ரி. இது வந்து பாண்டிய மன்னன் தெரியுது. அங்கே கூட வந்த வேலை அந்த வீரர்கள் இருக்காங்களே, அவங்களாம் கூப்பிட்றாங்க, வாங்க போகணும் அப்படின்ட்டு. இவர் வரமாட்டேன் அப்படின்றாரு. இது பாண்டிய மன்னனுக்கு போகுது. பாண்டிய மன்னன் வந்து திருமுகம் வந்து அனுப்புகிறாரு. திருமுகம் என்னன்னா இதை அனுப்புவாங்க. மன்னர்கள் அந்த காலத்தில் ஓலை இது மாதிரி அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான ஒரு இதில் வந்து அனுப்புவாங்க. இவருக்கு வந்து அனுப்புகிறாங்க, திரும்பி வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறேன்னா, குருமுகம் கண்டனா வேறு எந்த திருமுகத்தையும் காண தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஹிஸ்ட்ரிகள் போகும். மறுபடியும் அந்த குதிரைகள்லாம் இங்கேருந்து கொண்டு போவாங்க மூலம் நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் சிவபெருமானே அடிலாம் வாங்குவார். அது பெரிய ஹிஸ்ட்ரி, அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேணாம். இப்போ இந்த கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் அந்த சன்னிதானம் மட்டும்தான் வந்துட்டு மாணிக்கவாசகரால் வந்து பண்ணப்பட்டது. இந்த கோயில் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, சிலை வழிபாடுகள் கிடையாது, மொத்தமே ஒளி வழிபாடு தான். உருவம் கிடையாது, அருவம் தான். அவ்வளோ அற்புதமாக இருக்கும்.
நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இந்த கொடுங்கை இது எல்லாமே காமிச்சேன்ல, இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ஆள் ஒரிஜினலாகவே நிற்கிற மாதிரியே இருக்குது பாருங்களேன், ரியலாக இருக்குல்ல. இந்த நிகழ்ச்சிகள், இந்த சம்பவங்கள் எல்லாமே வரையப்பட்டிருக்கு. இந்த பக்கமாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் வரையப்பட்டிருக்கு. இந்த புராதன நிகழ்ச்சிகள் எல்லாமே. இது வந்து ஒரு சிவன் கோயில் தான். நிறைய இடத்துல ஆனால் வந்து உங்களுக்கு மாணிக்கவாசகர்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு சன்னதி வந்து வச்சுருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்துருக்கேன். உள்ளுக்குள்ளே போகிறப்பே வந்துட்டு 3-4 சன்னதிகள் வந்து மாணிக்கவாசகருக்கே வந்திருக்கு. ஸோ மாணிக்கவாசகர் யார் அப்படின்னா, அந்த ஆல்ரெடி சொல்லியாச்சு அவரோட வரலாறு, சமயக்குறவர்களில் வந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைவ திருமுறையில் வந்து சமயக்குறவர்கள் மிக முக்கியமானவங்க 4 பேர். சமயக்குறவர்கள்னால் 4 பேர். திருஞான சம்பந்தராக இருக்கும், திருநாவுக்கரசராக இருக்கும், சுந்தரமூர்த்தியாக இருக்கட்டும், மாணிக்கவாசகர். இந்த 4 பேரும் சைவத்தில் வந்து மிக மிக முக்கியமானவங்க. அதில் இவர் முக்கியமானவர். இந்த கோயில் முழுக்கவே அவர் நிறைய இடங்களில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலில் அதாவது உருவ வழிபாடு இல்லைனாலுமே அருவ வழிபாடு மிக மிக அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த கட்டிடக்கலை, இந்த கோயிலோட கட்டிடக்கலை. இது யார் கட்டினா, என்ன கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழர்கள் கட்டிடக்கலை மிக மிக நுணுக்கமாக பண்ணப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டு, இங்கே வந்து ஒரு வீரர் உள்ளுக்குள்ளே, இது ஒரு மண்டபம். ஏன்னா இந்த கோயில் வந்து நிறைய மண்டபங்கள் இருக்குது. வெளியவே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரப்போ ஒரு மண்டபம் இருக்கும். அப்புறம் இது வந்து நடராஜர் மண்டபம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு உள்ளே வர்றப்ப ஒரு குதிரையில் 2 பக்கமும் வந்துட்டு குதிரையில் ஒரு வீரன் வந்து வேல் இப்படி சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி. இப்போ இதில் பாருங்கள், இந்த குதிரையில் உட்காந்துருக்கிறப்போ கட்டுறேன் பாருங்களேன். குதிரையில் இதை பாருங்கள், வேல் வச்சுருக்கிற மாதிரி. இதில் உன்னிப்பாக பாருங்கள். உறைவாள், அவர் பண்ண அந்த இதாக இருக்கட்டும், அவர் போட்டிருக்க உடையாக இருக்கட்டும், இங்கே பாருங்கள் அவருடைய வேல். இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த குதிரையோட அந்த பற்கள், அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற, தெரியுதா, அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கருவிழி, அது முதற்கொண்டு பண்ணப்பட்டிருக்கு தமிழர்களோட கட்டடக்கலையில். அவருடைய மீசையாக இருக்கட்டும், அவருடைய அணிகலன்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே மிக மிக நுணுக்கமாக பண்ணப்பட்டிருக்கு. மிக மிக நுணுக்கமாக பண்ணப்பட்டிருக்கு. இதில் எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதாங்க, தெரியுதா, மேலே வந்து ஒரு சங்கிலிலாம் தொங்குதா, இது சங்கிலி கிடையாது, இது முழுக்கவே கல் சங்கிலிகள், கற்களால் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ எந்த அளவில் நம்மளோட கட்டிடக்கலை இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஏன்னா சங்கிலி ஒரு பிணைப்பு போடுறாங்களே, பிணைக்கிறாங்களே, அதுவே கல்லுனால் இது பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக இந்த இடத்துல இந்த ராசிகள் இருக்குல்ல, 12 ராசிகள், அந்த ராசிகள் வந்து இங்கே இருக்குது. இங்கே என்னோடய மகரத்தை ஓகே பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஒவ்வொரு இடமும் கட்டிடக்கலை, ஒவ்வொரு சிற்பமும் கதை சொல்லுது. ஒவ்வொரு சிற்பமும் பார்க்குறதுக்கு ஒரு ரியாலிட்டியாக இருக்குங்க. அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல்னு சொல்லலாம்.
ஒரு பெண் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கா. இங்கே ஒவ்வொரு சிலைகளும் வந்து நுணுக்கமாக இருக்குது. நான் குறிப்பாக இந்த இதை காட்டுறேன் பாருங்களேன். இங்கே வந்து ஒரு பெண் வந்து அப்படியே ஒரிஜினல் இருக்குது பாருங்கள். நீங்கள் சைடு ஜஸ்ட் இப்படி கேஸில் திரும்பினீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உன்னிச்சு கவனிச்சா தெரியாது ஒரு சிலை அப்படின்ட்டு. இந்த கருவிழி முதற்கொண்டு இந்த மூக்கு அந்த இது முதற்கொண்டு அவ்வளோ நுணுக்கமாக பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு யாழி ஒரு யானை இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம விஜயாலய சோழீஸ்வரம் அங்கே பார்த்துருக்கோம். ஒரு யானை ஒரு யாழி ஒரு யானை தரும், ஒரு யானை ஒரு யாழியை தரும் பார்த்துருக்கோம்ல, அதே தான் யாழி. அதோட துதிக்கை யானை அதை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இப்படி வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி யானை மிக மிக நுணுக்கமாக பண்ணப்படுறது. அவ்வளோதான். இந்த கோயில் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு அற்புதமான கோயில், உருவம் இல்லாமல் அருவத்தில் பண்ணப்பட்டிருக்கு. அது ஜோதி வடிவில் இருந்திருக்கு. இந்த கோயில் முழுக்கமே ஜோதி தான். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கட்டிடக்கலை அப்படின்னு அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. எனக்கு பார்க்க நான் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இந்த முழு கோயிலையும் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு 15 நிமிஷம் காணொலியில் வந்து கண்டிப்பாக காட்ட முடியாது. நான் சொன்ன அந்த வரலாறாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நான் காமிச்சதும் கம்மி தான். நீங்கள் இன்னும் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். நான் இப்போ எது முக்கியமோ அதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அந்த கொடுங்கையாக இருக்கட்டும், மேலே இருக்க சிற்பங்களாக இருக்கட்டும், அந்த சிற்ப நுணுக்கங்கள், அப்புறம் கோயிலோட வரலாறு, இதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வாங்க, ஒரு அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆன்மீக தலமாக நினச்சிட்டு வந்தீங்கனாலும் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தலம் சிவபெருமானோட கோயில். ஒரு ஜோதி வடிவில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். இல்லை ஒரு சிற்பக்கலையை பார்க்கணும், எனக்கு இந்த ஆர்கிடெக்ட் இதெல்லாம் ஒரு அற்புதம் ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு அற்புதமான கோயில். சரி, இப்போ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நான் சொல்லியிருந்தேன் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க எப்படி வரும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அறந்தாங்கிலேருந்து இங்கே பஸ் இருக்குது, அடிக்கடி வந்து பஸ் இருக்குது. இந்த ஊருக்கு பேரே வந்து இப்போ ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஸ் வந்து இங்கே டேரெக்டாகவே இருக்குது. இன்னொரு ஊர் வந்து அந்த ஊர் பேர் என்னப்பா, மீமிசை. அங்கேருந்து அறந்தாங்கிலேருந்து மீமிசை அப்படின்னு போகிற ஊருக்கு வந்துட்டு இங்கே பஸ் இருக்கான். அது வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக வந்து வரலாம். புதுக்கோட்டையிலேருந்து கிட்ட ஒரு 48-50 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு அற்புதமான இடம். அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. இன்றைக்கி என் கூட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷ்ணு. ஏன்னா இவர் தான் என்னோடய நெருங்கிய நண்பர். ஏன்னா இன்றைக்கி இவர் இல்லைனா வேறு எந்த காமிச்சிருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி. நீங்கள் நன்றி சொல்லிடுங்க. அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதேமாதிரி ஒரு அற்புதமான இடம், ஒரு அற்புதமான கட்டிடக்கலை உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள். அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ப்ரே பண்ணேன், மெடிடேட் பண்ணிட்டு இப்போது சுற்றியும் பார்த்துட்டேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோயில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.